வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது தொடங்கியது. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக நடைபெற்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய துறை சார்ந்த அந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது பதிலளித்து பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை மக்களுக்காக சொல்லியிருக்கிறார், எதிர்க்கட்சிகளுக்காகவும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அடுத்து, அதாவது 2026 கூட திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய 2.0 லோடிங் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது என்பது திராவிட மாடல் அரசல் பார்ட் 1 தான் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் எவ்வளவு நாங்கள் சாதனைகளை செய்திருக்கிறோம், அது எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதையும் முதல்வர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். இதற்கு வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் தங்களுடைய விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பில் இருந்து செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஸ்கைப் வாயிலாக. அதே போன்று சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஹரிஷ் முகமது இப்ராஹிம் அவர்கள் அரசியல் விமர்சகர். அவரை அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும். அனைவருக்கும் வணக்கம். கான்ஸ்டன்டைன் சார், நான் உடனே ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சட்டசபையில் பேசிய பேச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 7வது முறையும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியோடு பேசியிருக்கிறாங்களே, எந்த அடிப்படையில் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றார்? அதாவது அவருடைய இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே நாங்கள் செய்திருக்க சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மீதுள்ள நம்பிக்கைன்னு சொல்லி இதுதான். அதுல என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஜோடி வார்த்தைகள், அந்த ஜோடியா அந்த 5 வார்த்தைகள் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த தலைவருடைய ஒட்டுமொத்த பேச்சுக்கும் அதுதான். அதாவது ஊர்ந்து தவழ்ந்து, இது ஒரு ஜோடி. கல் விழுமா மண் விழுந்தது, இது ஒரு ஜோடி. அடமானம் அபகரிப்பு, இது ஒரு ஜோடி. ஆதிக்கம் காலனி, இது ஒரு ஜோடி. திராவிடம் 1.0 2.0 அப்படிங்கிறது அடுத்த ஜோடி. மொத்தம் இந்த 6 ஜோடி வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த 6 ஜோடி வார்த்தைகள் தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒட்டுமொத்த பேச்சு. இந்த பேச்சு இதற்குள்ளாகவே அவருடைய ஒட்டுமொத்தமும் அடங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அதாவது நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம், இந்த சாதனைய சாமானியமா நம்ம சாதிச்சிடல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல, அதாவது நம்ம கைகளில் வாள் இருந்தாலும் கூட சுற்றுமட்டும் அது எப்படி இருக்கிறது என்கிற ஒரு சூழலில் நாம் எப்படி, அந்த வாள் கூட உடைந்த வாளாக இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு வீரன் சண்டையிடுகிற போது அந்த சூழல் எப்படி இருக்கும் என்பதை அவர் ஒரு காட்சியாக விவரித்திருப்பார். ஏறத்தாழ அந்த காட்சியினுடைய சுருக்கம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு சொன்னது. ஒரு பக்கம் பாம்பு, இன்னொரு பக்கம் நரி, இன்னொரு பக்கம் சுவர் போட முடியாதது, இன்னொரு பக்கம் அகழி. இதற்கு நடுவில் தான் நான் இந்த அரசு மாடல் திராவிட மாடல் அரசு சாதித்திருக்கிறது அப்படிங்கிறத வாய் வார்த்தையாக சொல்லாமல் ஒவ்வொன்றையும் புள்ளி விவரமாக நம்ம எதுல எல்லாம் முதலிடத்தில் இருக்கிறோம், எங்க இருந்தோம், எங்க வந்திருக்கோம், அதுலதான் அவர் சொல்லும் போது சொல்றாரு. அதாவது பொருளாதாரம் ஊர்ந்து போய் கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னார். அவர் உள்ளபடி சொல்ல போனா அவர் சொல்லும் போது அந்த வார்த்தை யதார்த்தமாகத்தான் இருந்தது. சரி, அதற்கு எதிர்ப்பு வருகிற போதுதான் அது தவழ்ந்து என்று மாறியது. மாறிய போதுதான் ஊர்ந்தும் தவழ்ந்துமாக சட்டமன்றம் சுறுசுறுப்பானது. ரைட், அவர் சொன்னது ஒண்ணும் தவறு சொல்லல. நீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல 17ல இருந்து 21 வரைக்கும் 4 ஆண்டு காலங்களில் நீங்க ஒன்றிய அரசிற்கு அடிபணிந்து இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டீர்கள். எனவே அரசு ஊர்ந்து போய் கொண்டிருந்தது என்று சொன்னார். அதுல ஒன்னும் தவறு கிடையாது. அதற்கு எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னா அவங்களே அந்த ஊர்ந்து எதுக்கு சொல்லணும்னாங்க. அவர் ரொம்ப அருமையா தமிழ்ல, அது ஒரு அழகான விளையாட்டு, நீண்ட நாளைக்கு பிறகு அந்த தமிழ் விளையாட்டு நன்றாக இருந்தது. ஊர்ந்து என்று சொல்லுவது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் தவழ்ந்து என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மிக யதார்த்தமான. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கல் விழாதா
என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அவர்கள் நினைப்பில் மண் விழுந்திருக்கிறது என்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சொல்றாரு. சட்டம் ஒழுங்குல எப்படியாவது எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துராதா என்று பார்த்தால் அவர் தெளிவா சொல்றாரு. அதாவது பெரிய ஜாதி மோதல் அல்லது பெரிய மத மோதல் அல்லது 2 கொள்ளை கூட்டங்கள் மாதிரியான மோதல்கள், அதாவது மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி அவரை அதுல எடுத்துக்காட்டு சொல்றாரு. இது மாதிரி எதுவும் இங்கு நடக்கவில்லை. நடந்து விடாதா, கல் விழுந்து விடாதா என்று எதிர்பார்த்தவர்கள், அதாவது எதிர்கட்சியை சொல்றாரு, அவர்கள் நினைப்பில் மண் விழுந்து போனது ஒரு சாதனை. அது அதே மாதிரி அடுத்த ஜோடி வார்த்தைகள் அடமானம், அபகரிப்பு. இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தன்னை அடமானம் வைத்தது, இந்த மாநில உரிமைகளை அடமானம் வைத்தது. அதன் மூலம் தமிழர்களினுடைய உரிமைகள், சொத்துகள் அபகரிக்கப்பட்டது. அதாவது அதிமுக வழி கொடுத்தது, அதை வழிப்பறியாக மாற்றிக்கொண்டது பாஜக என்பதை அடமானம், அபகரிப்பு. அதோட அடுத்த வார்த்தை ஆதிக்கம், காலனி. அதை சாதாரணமா காலனி ஆதிக்கம் சொல்லுவாங்க, நம்ம அதை டிஃபரெண்டா எடுக்க வேண்டியது. ஆதிக்கம், காலனி. காலனி என்கிற வார்த்தையை நான் பொது பயன்பாட்டில் இருந்து விலக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது சாதாரணமா பார்க்கிற போது இது ஒரு 3 எழுத்து வார்த்தையாக தெரியும். ஆனால் அது எத்தனை பேரை மூச்சையாக்கியது, எத்தனை பேருக்கு அது மூச்சு விட முடியாமல் இந்த ஒற்றை வார்த்தை அழுத்தி வைத்திருந்தது என்பதை வலி உணர்ந்த காரணத்தினால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆதிக்கத்தின் விளைவாக அல்லது ஆதிக்கத்தின் குறியீடாக அந்த வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை தூக்கி எறியப்படுகிறது. ஆனால் வார்த்தைகள் மட்டும் தூக்கி எறியப்படவில்லை. இன்றைக்கு இந்த காலனி என்பது எந்த தாழ்த்தப்பட்ட மக்களை நோக்கி பேசி இருந்ததோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து இன்றைக்கு தொழில் முனைவோர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், அவர்களில் எத்தனை பேர் இன்றைக்கு ரிசர்ச் படிப்பு படிக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்பிற்கு போகிறார்கள். நிச்சயமா சார், நீங்க இந்த 6 ஜோடி வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொன்றுமே விவரிக்கிறீங்க. நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, கடமை இருக்கிறது, மாற்று கருத்து இல்ல. பதிலுக்கு அதிமுக ஒரு 4 ஜோடி வார்த்தைகளை சொல்றாங்களே சார். அதாவது கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி சொல்றாங்க, சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி புத்தகப்பைக்குள்ள அறிவாள்னு சொல்றாங்க, பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழக சாட்சின்னு சொல்றாங்க, இப்படி போதைன்னு சொல்றாங்க. நீங்க சமூக நீதின்றீங்க, ஆனா சமூக அநீதின்னு சொல்லி வேங்கவேல ஒரு உதாரணம் காட்டுறாங்க. அவங்களும் ஒரு 4 ஜோடி வார்த்தைகளை வைக்கிறாங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். நம்ம மற்றவங்கள்ட்ட முதல் சுட்டு பேசிட்டு வந்துடுறேன். சிந்தனை செல்வன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருடைய இன்றைக்கு பதில் உரை? நிறைய செய்திகளை எதிர்கட்சிகளுக்கும் சொல்லியிருக்கிறார், சமூகத்துக்கும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்லை, உண்மையிலே இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் உரையாற்றி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நான் ரொம்ப கண்கலங்கி போனேன். சரி, வழக்கமாக கர்ச்சிப் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறதுல இன்றைக்கி தான் நான் உண்மையில் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு அவையில் உட்காந்து ஒரு ஆனந்த கண்ணீர். அதாவது நேற்று மாலை தான் முதல்வர்கிட்ட இந்த ஒரு கடிதமாக கொடுத்தேன். ஒரு முறை அவையில் பேசியிருக்கேன், பட் ஆனால் அவரிடம் நேரடியாக நான் ஒரு கடிதமாக நேரடியாக அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றது நேற்று மாலை தான். அதில் இது மாதிரி இந்த மன்னனுடைய பூர்வ குடிகள், ஆதிக்குடிகள், இவர்களுடைய குடியிருப்பை தனித்துவமாக அடையாளப்படுத்துகிறாங்க. அது கிராமம்னா ஊருன்னா ஊரில் அதுக்கு அடுத்த யூனிட் தெரு தான், அப்படி தான் அடையாளப்படுத்தப்படணும். இவங்களுடைய குடியிருப்பை தனியாக அடையாளப்படுத்துகிற மாதிரி காலனி என்கிற சொல் பயன்படுத்தப்படுது அப்படின்னு அதை வாங்கி பார்த்தாரு. உடனே பக்கத்தில் உதவியாளர்கிட்ட இதை கொஞ்சம் குறித்து வச்சிங்க அப்படின்னாரு. மறுநாள் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா, இதுதான் உண்மையிலே திராவிடத்தினுடைய 2.0ங்கிறல்ல. ஆமாம். அப்போ ஒரு சமூக நீதிக்கான இயக்கம் காலத்தின் தேவைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ளவும் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, எப்படி சனாதனம் காலத்தின் தேவைக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிட்டு புது புது வேஷங்களை போட்டுக்கிட்டு நம்ம வரும்போது இப்போ அதை எதிர்கொள்ளுகிற ஒரு ஆளுமை அவங்களும் அடுத்தடுத்த ஆயுதங்களை எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் இன்று மாண்புமிகு முதல்வர் சொன்னது மட்டும் இல்லை, இந்த 4 ஆண்டு காலத்தில் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நான் தளபதி என்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்துனதில்லை. அது அதுக்காக நான் திமுககாரன் இல்லை, அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. நான் அவரை தலைவராகவே பார்க்கிறேன். ஏன்னா அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. தலைவர் இருக்கிற வரை அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் தன்னை ஒரு தளபதியாகவே கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தார். ஓகே, அது அந்த இடம் இன்றைக்கி தலைவராக ப்ளே பண்ணணும்னுங்கிற நிலை வருகிற போது அது 100 மடங்கு வித்தியாசமான மாறுபட்ட
ஒரு புதிய ஆளுமையை வந்து தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. முதல்ல அவர் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக அரசியல் உலகத்தில் ஒரு கல்ச்சுரல் சேஞ்சை மாற்றினார். இதுக்கு முன்னாடி வந்த அரசெல்லாம் வந்து ஒரு தனிநபருடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்க பெரிய ஆளுமைகள் இருந்தாலும் அந்த ஆளுமைகளுடைய அடையாளம் வைத்து செய்கிற போது துணிச்சலாக இது ஸ்டாலின் அரசுன்னு நான் சொல்லலை, இதை திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தின் குறியீடாக நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் வெளிப்படுத்தினார். அப்போது நான் தனிநபர் எனக்கும் உங்களுக்குமான முரண்பாடு தனிநபர் முரண்பாடு இல்லை, இது தத்துவம் சார்ந்தது தான். அதனால் தனிநபராக நம்ம 2 பேரும் நண்பர்கள் தான். அவைக்குள்ளார வந்த உடனேயே எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற அவ்வளோ பேரையும் பார்த்து வணக்கம் சொல்லுகிற அந்த இயல்பான பண்பு, அந்த அது வந்து ஏதோ ஒரு அந்த கணத்தில் வெளிப்படுகிற ஒரு உடல் மொழி என்று மாத்திரம் பார்க்க என்னால் முடியல. அவரிடம் இருக்கிற அந்த கருத்தியல் பரிணாமம் அவ்வாறு வெளிப்படுது. நமக்கு இடையில் யாரோடைய எனக்கு தனிநபர் முரண்பாடு இல்லை. நான் வந்து ஒரு சித்தாந்தத்தின் பிரதிநிதி, அவ்வளோ. ஓகே, அந்த சித்தாந்தத்தின் பிரதிநிதியான அப்போது அவரை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அவர் நீங்கள் தனிநபராக நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அவர் தன்னை ஒரு சித்தாந்தத்தின் அடையாளமாக. இப்போ அதனால தான் அயோத்திதாச பண்டிதருடைய அவரை நினைவுபடுத்துகிறோம். இந்த மாதிரி 100 ஆண்டு காலம் ஞாபக மறதிங்கிற புதைகுழிக்குள்ள அயோத்திதாச பண்டிதர் பேரறிவாளர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் அமைக்கணும். அவருடைய சிந்தனைகளை இளைய தலைமுறை கொண்டு போகும்போது நாம் முன்வைத்ததை விட தாண்டி திராவிடம் என்கிற சொல்லையும் தமிழ் என்கிற சொல்லையும் தமிழ் உலகத்தில் அரசியலாகவும் பண்பாட்டு குறியீடாகவும் பயன்படுத்திய பெருந்தலைவர் அயோத்திதாச பண்டிதர்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் அமைக்கும் போது திராவிட பேரொளி அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற அடையாளத்தோடு அதை அவரால் பண்ண முடியுது. அப்படின்னா அப்போ அதுதான் வந்து திராவிட கருத்தியலின் நீட்சி. அதுக்கு அடுத்த கட்டமான ஒரு அடுத்த டைமென்ஷன். அது வந்து ஒரு இன்னைக்கு இந்த ஒரு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்கிற ஒரு துறை உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு 70s அது உருவாகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த துறையினுடைய கொள்கை குறிப்பீட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு நாளாக அந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானிய கோரிக்கையினுடைய பாலிசி நோட், அந்த கொள்கை குறிப்பீட்டில் முதல் சட்ட திருத்தம் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு தர வாய்ப்பு வகை செய்யுது அப்படின்ற குறிப்பு இருக்கும். அதில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குமே தவிர அதுக்கு வேறு எதுவுமே அதில் இருக்காது. ஆனால் முதல் முறையாக இன்று அவையில் ஃப்ளோரில் வைக்கப்பட்ட அந்த அந்த கொள்கை குறிப்பீட்டில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இங்கே போராடினார். பாராளுமன்றத்தில் வந்து அரசியல் சாசன தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அதுக்காக வாதாடினார். ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த கூட்டு முயற்சியால் முதல் சட்ட திருத்தம் வந்தது அப்படிங்கிற ஒரு பாலிசி நோட்டில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து யாரும் பெரிய ப்ரெஷர் கொடுக்கல, இதுக்காக பெரிய போராட்டம்லாம் நடக்கல. அப்போது 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, திராவிட இயக்கம் சொல்லும்போது அது வந்து இன்னும் விளிம்பு நிலை மக்கள், அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை நோக்கி அது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்துக்கிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி அந்த விளிம்பு நிலை மக்களை நோக்கிய குரலும் மிக வலுவாக போயிருக்கு. சரி, முதல்வருடைய கவனம் அந்த பக்கம் நிறைய இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில். அதனால தான் இன்றைக்கி நான் என்ன வந்து MC ராஜா ஹாஸ்டலில் ஒரே ஒரு படிப்பகம் கட்டி கொடுக்க முடியுமான்னு நான் கேட்க போனேன். மெஞ்சி போனால் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் நான் அதிகமாக கற்பனை பண்ணிக்கிட்டது. ஓகே, ஆனால் 50 கோடியில் இந்தியாவில் இல்லைங்க சரவணன், இந்தியாவில் இல்லை, தெற்காசியாவில் மாணவர்களுக்கு இவ்வளவு அழகான ஒரு கல்லூரி வளாகம் இருக்கவே முடியாது என்று JNU மாணவர்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டுன்னா இது நாட் ஓன்லி இன் இந்தியானா இது சவுத் ஏஷியாவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி ஒரு எல்லா இருக்கிற வசதிகளோடு இருக்கிற ஒரு விடுதி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை செஞ்சுருக்காங்கன்னா அவருக்கு அந்த கீழ்நோக்கி, அதாவது இதுவரை யார் மீது நம்முடைய கவனம் போகலையோ அவர்களை நோக்கிய கவனம் இருக்குது. 2வது, இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு விரோதிகள் சொல்லிட்டு சில நச்சு பாம்புகள், இவர் சொல்றாரு பாம்பு ஒரு பக்கம் பாம்பு இல்லை, அது சாதாரண பாம்பு இல்லை, நச்சு பாம்பு. எப்போ பார்த்தாலும் அவதூறுகளாலையும் பொய்களாலையும் வந்து அபாண்டங்களாலையும் திரிக்கப்பட்ட பொய் செய்திகளாலையும் ஒரு விர்ச்சுவல் வாரம் வந்து இன்றைக்கி திராவிடியன் மூமெண்ட் மேலே, மாண்புமிகு முதல்வர் மேலே, முதல்வருடைய அமைச்சரவை மேலே எடுத்து பூசிக்கிட்டே இருக்கு. என்னைக்கோ பேசுனது என்னைக்கோ இது பண்ணதெல்லாம் எடுத்து ஒரு விர்ச்சுவல் வார் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நச்சு பாம்புகள் என்ன பண்ணாங்கன்னா அது இந்துக்களுக்கு விரோதிகள். ஆனால்
அழகாக அடித்து தொலைச்சார். ஆன்மீகம்ங்கிறது வேற. ஆனால் ஆன்மீக உணர்வை பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு அடையாள அரசியலாக்கி, அந்த அடையாள அரசியலை ஆதிக்கத்திற்கான அரசியலாக்கி, அந்த ஆதிக்கத்தை பாசிசத்துக்காக மாத்திர மதவாதம்ங்கிறதுல ஆன்மீகம் என்பது வேறு, இது மதவாதம். ஸோ இதை ரெண்டையும் நான் பிரிக்கிறேன். ஆன்மீகத்தின் அடையாளமாக நீங்கள் காந்தியை வச்சுக்கிட்டீங்கன்னா, மதவாதத்தின் அடையாளமாக நீங்கள் கோட்ஸே வச்சிங்க. அதனால் நான் ஆன்மீக நம்பிக்கையுடையவர்களுக்கு இன்றைக்கு முதல் மாநிலம் ஆன்மீக நம்பிக்கையுடையவர்கள் வந்து குவியக்கூடிய ஒரு இடம் எது, கம்ஃபர்டபுளாக வந்து குவியக்கூடிய இடம் எது? கும்பமேளா மாதிரி இங்கெல்லாம் எந்த பாதுகாப்பு சூழலும்லாம் இருக்காது. ஏன் மாதம் கும்பமேளத்தில் எங்கேயோ 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூடுறாங்க. மாதம் 20 லட்சம் பேர் திருவண்ணாமலையில் கூட்டிகிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண நகரத்தில். நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்போ நீங்கள் சொல்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதையும் வந்து கவனத்தை, அப்போ இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி, எதிர்கட்சிகள் என்கிற அடிப்படையிலும் சரி, கல்ச்சுரலாகவும் சரி, இது எல்லாத்தையும் தாண்டி தொழில் வளர்ச்சியா இன்னைக்கு அவ்வளவு வலிமையான தொழில். ஒவ்வொரு செக்டரை பற்றியும் பேசுவோம். அப்போ நீங்கள் சொல்கிறதோட அடிப்படையில் நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். அப்போ 2.0 வந்து லோடிங் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறது அப்படிங்கிறது அவருடைய திட்டங்கள் மட்டுமல்ல, சமூக நீதி பார்வைகள், அவருடைய அரவணைப்பு அப்படிங்கிறத நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். மிக அழகா புரிந்து கொண்டீங்க. பேசுவோம். ஹரிஷ், நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட சொல்றாங்க, அதுக்கு காரணங்களையும் சொல்லிட்டு தான் அதை சொல்றாரு. நாங்க இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறோம், பெரிய சிரமத்தில் பண்றோம் அப்படின்னு உங்களுடைய பார்வை? கண்டிப்பா. ஏன்னா 2011 இருந்த அதிமுக ஆட்சிக்கும் 2016 பதவியேற்ற இரண்டாவது முறையான அதிமுக ஆட்சிக்கும் அப்புறமா பதவியேற்றிருக்கிற 2021 திமுக ஆட்சியில் ஆரம்பமே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தில் தான் டிஎம்கேனுடைய ஆட்சியை ஆரம்பிச்சது. கோவிட்னுடைய மிக இரண்டாவது அலை வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆரம்பமாகுது. அதை எவ்வளவு ஒரு வீரியமாக அதை கையாண்டாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒரு முன்களத்தில் முதலமைச்சரே நின்று பணியாற்றுனது ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்தது. நம்பர் 1. நம்பர் 2, முன்னாடி இருந்த 2 முறை அதிமுக ஆட்சிக்கும் இப்போ இருக்க திமுகவினுடைய 4 ஆண்டு கால ஆட்சியையும் நீங்க சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆட்சி காலத்தில் பாஜக 2014 இருந்து கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சி முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு போர்வையாக இருந்துதான் அந்த ஆட்சியை நகர்ந்து கொண்டு போனாங்க. ஆனால் திமுகவுக்கு அப்படி இல்லை. ஸோ அவர்களுக்கு வர வேண்டிய அனைத்து விதமான சலுகைகளையுமே வந்து பாரதிய ஜனதா கட்சிகளால் பறிக்கப்பட்டு தான் இந்த ஆட்சி 4 ஆண்டு காலமாக, அதுவும் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 5.7 விழுக்காடு இருக்கும்போது அதிலிருந்து டபுள் த ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல கிட்டத்தட்ட 9.79 விழுக்காடை ஒரு மாநிலம் ஒன்றியத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபண்ட்ஸையுமே நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் கூட இந்த த்ரூபுட்டை, இண்டஸ்ட்ரியல் த்ரூபுட்டை எடுக்குது அப்படின்னா, அப்போ அந்த மாநிலத்தில் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி இல்லாம ஒரு சமநிலையோட ஒரு ஆட்சி நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய வளர்ச்சி. வந்து ஒரு கேன்சர் மாதிரின வளர்ச்சி இல்லை, சரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா வளர்ந்துருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி ஆன் இண்டஸ்ட்ரியல் மட்டும் எம்எஸ்எம்இ செக்டார் வளர்ந்துச்சு, இல்ல ஐடி அண்ட் எனேபிள் சர்வீஸ் மட்டும் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது இல்லாம இங்க எஜுகேஷனல் செக்டார் கொடுக்க வேண்டிய சர்வீஸ் செக்டார்ஸுக்கும் இங்க தமிழக அரசுல மிகப்பெரிய ஒரு பங்கு. ஏன்னா ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல மிகப்பெரிய அலோகேஷன் வந்து எஜுகேஷனுக்கும் ஹெல்த் கேருக்கும் போயிருக்குது. இதை மீறி ஒட்டுமொத்தமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 4 ஆண்டு வளர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் த்ரூபுட்டை தாண்டி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை தாண்டி ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியை இந்த மாநிலம் அடைஞ்சிருக்குங்கிறதே மிகப்பெரிய சாதனையா. நீங்க சொல்றது ஒவ்வொரு துறை அப்படின்னு எல்லா துறையிலையும் அப்படிங்கிறதா, அதோட எக்ஸ்டென்ஷனை இன்னொன்று பார்க்கலாமா? சென்னை அப்படின்னு மட்டும் இல்லாம, இல்ல சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இல்லாம அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சி அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பார்க்க வேண்டியது 100%. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல 9 விழுக்காடு, இந்தியாவோட ஆவரேஜ்ல இருந்து 2 மடங்கு விழுக்காடு எப்போ இருக்குன்னா, வெறும் மெட்ரோபாலிட்டன் சிட்டியான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, கரூருங்கிற மெட்ரோபாலிட்டனை மட்டும் விட்டுட்டு டயர் 2 டயர் 3க்கு இந்த வளர்ச்சி பரவலாக்கப்பட்டிருக்குது. தி ஸ்கில் செட் ஆஃப் த என்டையர் யூத்தோடைய ஸ்கில் செட்டை வந்து அந்தந்த டயர் 2 டயர் 3ல மிகப்பெரிய டைடல் பார்க்ஸை உருவாக்குறது, செஸ்ஸை உருவாக்குறது, எல்கார்ட்ஸை உருவாக்குறது, இப்படிப்பட்ட ஒரு இட் இஸ் a சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான். இந்த தமிழ்நாடு வந்து என்றைக்குமே சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தருடைய வளர்ச்சி ஒரு சாராருக்கு மட்டும் போகக்கூடாதுங்கிறதுல அன்றைய நீதி கட்சி வரலாறுல இருந்து நம்மளுடைய படிப்பினை இருக்குது. அதை
அதிமுக ஆட்சியில அது பரவலாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அன்றைக்கு இருந்த பொருளாதார வளர்ச்சியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியும் அனலைஸ் பண்ணி பார்த்தனாலே உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 ஆண்டு வளர்ச்சி வந்து இட் இஸ் அன் சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்னுடைய ஒரு சான்றா தான் நான் பார்க்குறேன். ஓகே, இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது அடிப்படையில் நிறைய வளர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க, அந்த அடிப்படையில் மக்களினுடைய முடிவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்கள் வந்து 100%. இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னா, பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருந்து பல 100 கோடியே பல 1000 கோடிகளை பல்வேறு திட்டங்களில் லாஸ்ட்டாக நம்மளுக்கு வர வேண்டிய பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் 2152 கோடியை ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, அது இந்த முதலமைச்சருக்கு இருக்கிறதுக்கு தான் பார்க்குறேன். நீ 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை, என்னுடைய ஒரு சுயமரியாதை விட்டு கொடுத்து நான் அந்த பைசாவை வாங்கி என் மக்களுக்கு செயல்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்த ஒரு ஆட்சி நடக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மக்கள் புரிந்து கொள்வாருங்கிறது தான் எனக்கு 2.0 நீட்சியா நான் அதைத்தான் மக்கள் ஒரு ரிப்போர்ட் கார்டா எடுப்பாங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய பார்வையா இருக்கு. இல்ல பொதுவா என்ன ஒரு பார்வை வைப்பாங்க அப்படின்னா, ஒரு மக்கள் நல திட்டங்கள் அதுக்கு நேரடியா பெனிஃபிஷியரி இருக்கிறாங்கன்னா அந்த அடிப்படையில் மக்கள் முடிவெடுப்பாங்க. நீங்க மாநில உரிமைகளுக்காக சண்டை போடுறீங்க, இல்ல பரவலான வளர்ச்சி, இந்த அடிப்படையில் வந்து மக்கள் வந்து ஓட் பேங்க் இருக்குமாங்கிறதா. இப்போ திரும்ப நம்ம வந்து அதிமுக பத்தி பேசணும்னா அவங்க குறிப்பிட்ட செக்டார்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்து பொதுப்படையா வைக்கப்படுது இல்லையா, அதையெல்லாம் இது உடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100%. ஏன் அதை சொல்றேன்னா, இந்த ரிவர்பரேட்டிங் எக்கானமி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜிஎஸ்டிபில 9.79% இஸ் நாட் அ ஈஸி ஜோக். அது எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இங்க நான் முதல்வன் திட்டம், இங்க வந்து பெண்களுக்கான ஒரு உதவித்தொகை திட்டம், உரிமை திட்டம் அப்படின்னு பல்வேறு சுழற்சி முறைகள்ல இந்த பைசா வந்து நேர எக்ஸ்செக்கருக்கு போகுது. சரி, இவர்களுடைய சுழற்சி எக்கானமி இருக்குது பாத்தீங்களா, அவர்கள் அந்த 1000 ரூபாய் வாங்கி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க போறது கிடையாது. அவர் பக்கத்துல இருக்க கடைக்கு போறாரு, அந்த கடை நேர ஒரு தொழிலாளர் ஒரு முதலாளிக்கு போகுது, அந்த முதலாளி திருப்பி அதை பேங்கிங் செக்டாருக்குள்ள கொண்டு வராது, அந்த பேங்கிங் செக்டார் திருப்பி நீதி மேலாண்மைக்குள்ள வருது. இந்த சுழற்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த சுழற்சியை தெளிவாக புரிந்து கொண்டது தமிழ்நாடு. அப்போ இந்த திட்டத்தினுடைய பைசா வந்து இட் இஸ் நாட் மிச்சவங்க சொல்ற மாதிரி அது இலவச ஸ்கீம் அப்படிங்கிற கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு, அவர்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு திட்டங்களும் போகக்கூடாது, இவர்கள் மக்கள் எந்த விதத்திலையும் முன்னேறி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அண்ணன் சிந்தனை செல்வன் கடைசியா முடிக்கும் போது சொன்ன அதே பாயிண்ட்ல தான் இங்க ஒரு பாம்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த பாம்பு இன்றைக்கு நேற்று உருவான பாம்பு இல்ல, கிட்டத்தட்ட 1000-2000 வருஷ காலமாக இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கும் சரி நீதி கட்சி வரலாறு முன்னாடியில இருந்தே அந்த பாம்பு வந்து இங்க கொத்துறது காத்துக்கிட்டு தான் இருந்திருக்குது. அது எந்த வழியா வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்ல. கைபோர் போலன் கால்வாய் வழியா வந்த அந்த பாம்பு இந்த தமிழ்நாட்டை மட்டும் இல்ல மொத்த தென்னிந்தியாவையும் சுயமரியாதைகள் பரவி விடக்கூடாது, இந்த மக்களை அடிமைத்தனத்துல வச்சிருக்கணும், அந்த பாம்பு எப்பவுமே கூர்நோக்கி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதை செம்மையாக தவறு ஓடியாக்குனதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சருடைய 1.0 ஆட்சியை நம்ம தெளிவா பார்க்கலாம். இல்ல நிச்சயமா நீங்க பாம்புக்கு ஒரு விளக்கம் சொல்றீங்க, ஆனா அந்த பாம்புக்கு புத்துன்னு ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் அச்சுறுத்தலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த புத்து எப்பவுமே நாக்பூர்ல இருந்து தான் இருக்குது அந்த புத்து. அந்த புத்தையும் செம்மையாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அந்த புத்தினுடைய எந்தவித செயல்களும் நீட்சியாக வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறதுனுடைய சர்டிபிகேட்டை நம்ம 2.1 பார்க்கலாம் நான் நம்புறேன். ஓகே, இல்ல நான் புத்துன்னு சொன்னது நாக்பூர் அல்ல, தமிழ்நாட்டை மையப்படுத்தி நான் சொன்னேன். அதை பத்தி நம்ம பேசலாம், நம்ம அடுத்த சுற்றுல. கான்ஸ்டன்டைன் சார், உங்கள்ட்ட தான் பேச விரும்புறேன். நீங்க 6 ஜோடி வார்த்தைகளை சொன்னதுக்கு பதிலுக்கு அதிமுக சொன்ன 4 ஜோடி வார்த்தைகளை நான் சொன்னேன். கூடவே இன்னொரு ஜோடியும் கூட எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து 2.0 அப்படின்னு சொல்றீங்க, மக்கள் 2026 ஒரு பெரிய ஓவா போட்டு பாய் பாய் சொல்லிடுவாங்க திமுகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதாவது முதல்ல இந்த இப்ப நீங்க லேட்டஸ்டா கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அரசியலுக்கு வர. சரி, இந்த வெர்சன் அப்படிங்கிறதே சாஃப்ட்வேர், நாங்க தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியர்கள் தான் இந்த வெர்சன்ங்கிற வார்த்தையே உருவாக்குனது. வெர்சன் 1 வெர்சன் 2 என்பது என்ன அப்படின்னா, முதல்ல அடிப்படையில் வரக்கூடியது வெர்சன் 1, அதிலிருந்து இன்னும் மேம்பட்டது வெர்சன் 2, அப்புறம் வெர்சன் 3. ஏன்னா சாஃப்ட்வேர்ல இது யதார்த்தமான விஷயம். ஓகே, 1.0 2.0 3.0 சம்டைம்ஸ் 1.1 1.2 1.3 கூட இருக்கும். பேஸ் அப்படியே இருக்கும், அதுல சில மாற்றங்கள். சரிதானே? இப்ப தலைவர் என்ன சொன்னாரு, 2021 இருந்து 26 வரைக்கும் நீங்க 1.0 பார்த்திருக்கீங்க திராவிட மாடல். 2026 இதனுடைய மேம்பட்டது அடுத்த படிநிலை, அது வந்து 2.0 இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு யதார்த்தம். சரி, ரைட். இப்ப வந்து எடப்பாடி நாங்க ஏடிஎம்கே 1.0 தான் இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றாரு?
அவருக்கு இந்த வெர்சன் அப்படிங்கிறதுல அந்த 1.0 அல்லது 2.0ங்கிறதுனுடைய அர்த்தமும் புரியல. ஏற்கனவே அவர் அப்படிதான் சொன்னார். கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார் தானே எழுத சொன்னார். அதாவது அதிமுகவினுடைய மேம்பட்ட ஒரு நிலையே 1.0 தான் அப்படின்னா நாங்க சிந்திக்கல, நாங்க வளரல, அல்லது அதிமுக அப்படியே இருக்குது அப்படிங்கறதான் அவர் சொல்லி இருக்கிறார். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிறது. இப்ப அடுத்து உங்க அரசியல் இல்ல அவரு வந்து மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறதுக்காக 1.0 சொல்லியிருப்பாரு சார். அந்த ஆங்கிள் யோசிச்சிருக்கல இல்லையா? நீங்க தொடர்ச்சி தான் 2.0 புரியுது இல்ல? அப்ப ஆரம்பிக்கிற இடத்துல நாங்க ஆரம்பிப்போங்கிற 2026ல. நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன், அப்படி பார்த்தா எடப்பாடியினுடைய 2வது ஆட்சி தானே. ஓகே, அப்படி பார்த்தான். அப்ப இப்ப இவர் வந்து கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிறாரா, பிஜேபி ஆட்சிங்கிறாரா? சரி, அந்த 1 அப்படிங்கிறதுக்கு என்ன? சரி, 1.0 அப்படிங்கிற நீங்க சொல்றபடியே வச்சுப்போம். சரி, அதிமுக பழையபடி வருது. யார் தலைமை? அப்ப எடப்பாடியினுடைய 2.0 அதானே இருக்க முடியும். அப்ப அவர் அதை கூட புரிஞ்சிக்காம 1.0 சொல்றாருன்னா லாஜிக் இல்லைங்கிற நான். அதாவது வெர்ஷன்ல நீங்க எதை சொல்ல வரீங்க? ஒருவேளை எடப்பாடியினுடைய அடுத்த ஆட்சின்னு சொல்றதா இருந்தா கூட நீங்க 2.0 தான் வரும்னு சொல்லிருக்கணும். அப்ப உங்களுக்கு அந்த அடிப்படை புரியலங்கிறது தான் அதுல. இன்னொன்னு, நீங்க இந்த அது என்ன அந்த சாராயம் அந்த பொருட்கள் சம்பந்தமான இதுல 2 கேள்வி. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த கஞ்சா போன்ற போதை பொருள் இதுல வந்து யதார்த்தத்துல தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அப்படிங்கிற ஒரு மனுஷனை தவிர வேற யாருக்கும் இது வரைக்கும் இருந்தது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க குட்காவை நீங்க மட்டும் இல்ல, அன்னைக்கு இருந்த கமிஷனரும் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய இருந்தது, டிஜிபிக்கும் விளக்கம் கேட்டு போச்சு. அந்த வழக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்கள் விரித்து விட்டு போன வலையில் இருந்து நாங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், காப்பாத்திட்டு இருக்கோம். அத மாண்புமிகு முதலமைச்சர் புள்ளி விவரத்தோட. குட்கா வேற சார், குட்கா வேற. நீங்க வந்து கஞ்சா வேட்டையில 2.0 3.0 4.0 பண்ணீங்க, இன்னைக்கு 2.0ன்றீங்க. அதுதான் 0 ஆகுங்கிறாரு அவரு. அதுவே ஃபெயிலியர், இதுவும் ஃபெயிலியர்ங்கிறாரு. நாங்க சொல்றது என்னன்னா, கஞ்சா கடத்தல நாங்க புடிச்சு கையில கொடுத்துருக்கிறோம். எத்தனை பேரை நாங்க வந்து குண்டர் சட்டத்துல அடைச்சிருக்கிறோம், நீங்க 4 வருஷத்துல எத்தனை பேர் அடைச்சிங்க, நாங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதுல எடப்பாடிக்கு என்ன புரிதல் இல்லை அப்படின்னா, கஞ்சா என்பது தமிழ்நாட்டில் விளைவதில்லை. அது குஜராத் துறைமுகத்தில் இருந்து இப்பொழுது 3 நாட்களுக்கு முன்னால் கூட ஏறத்தாழ 2160 கோடி ரூபாய்க்கான கஞ்சா பிடிபட்டதாக பத்திரிகைகளில் தகவல் வருகிறது. எப்படியானால் கஞ்சா இங்கே வந்து இறங்குவதற்கு குஜராத் காரணமாக இருக்கிறது, துறைமுகம். அது அதானி துறைமுகம் என்று பத்திரிகைகள் எழுதுகிறது. அப்ப இந்த கஞ்சா இங்கே உள்ள வருவதற்கு யார் காரணம்? இந்த கஞ்சா எப்படி வந்து இப்ப இன்டர் ஸ்டேட் கஞ்சா பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் இல்ல, நமக்குள்ள வர்றத நம்ம உடனே பிடிக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல நம்ம சமூகம் வந்து விழிப்புணர்வோடு இருந்து இவ்வளவு ரவுடிகளை கைது பண்ணிருக்கிறோம், இவ்வளவு குறைச்சிருக்கிறோம். அதுல மாற்றம் இல்ல. பட் தொடர்ந்து அது எப்படி சப்ளை ஆகுது? அப்ப உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? இந்த கேள்வியை அவர்கள் யாரை நோக்கி கேட்க வேண்டும்? தமிழ்நாட்டை நோக்கி ஏன் வருகிறது? தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டுதல் இங்க கொண்டு வர்றதுக்காக வைத்திருந்த ஏறத்தாழ 300 கோடி ரூபாயிலான கஞ்சா பிடிபட்டிருக்கிறது. இப்ப தொடர்ந்து வந்து இந்த அரசு இவர்கள் போட்டு விட்டு போன பாதையில் குட்கா அப்படிங்கிறதும் கஞ்சாங்கிறதும் வேற வேற நினைச்சிடாதீங்க, எல்லாம் போதை பொருள் தான். அது போற இடத்துக்கு இது போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. நெட்வொர்க் தானே, கெட்டவர்களின் சமூக விரோதிகளின் நெட்வொர்க் தானே. 2-3 நிமிடத்திற்குள்ள நிறைவான பறவை எடுத்துக்க நேரம் இல்ல, ப்ளீஸ். அதான் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னதினுடைய முத்தாய்ப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தேசிய அளவுல நிதி ஆயோக் நிறுவனம் சொன்னதுல, அதாவது சமூக பொருளாதார மேம்பாட்டில் 63.5 புள்ளிகளோடு, அதாவது 100 புள்ளிகளில் 63.5 வாங்கி தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஒரு கேள்வி. சமூக பொருளாதாரம் என்பது சமூகங்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வது. இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி வாய்ப்பு இருக்கிறது? இன்னொன்னு, அதே ஒன்றிய அரசு சொன்ன வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்கள் இந்திய அளவில் சராசரியாக 11.2%, தமிழ்நாட்டில் அது வெறும் 1.4%. அப்ப இந்த வறுமை குறைந்திருக்கிறதா இல்லையா? எப்படி இது 1.43க்குள்ள வந்தது? அப்ப இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. கடைசியா சொன்னாரு, ஏப்பா ஒரு கிரிக்கெட் டீம் இறங்கின மாதிரி அமைச்சர்கள் நீங்க எல்லாரும் ஆடினீங்க, நான் குறை சொல்ல, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு உங்கள் துறைகளை வளர்த்தெடுத்தீர்கள். ஆனால்
உங்கள் துறைகளை நீங்கள் வளர்த்தெடுப்பதற்கும் ஓகே இந்த சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமும் வேற எதுவும் இல்லை, என் கையில் இருக்கிற காவல்துறை. ஓகே இங்கேதான் அவர் நிறுத்தினார். நீங்களெல்லாம் விளையாட்டு வீரர்கள், யார் யாரை எத்தனாவது டவுன், ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் இறக்குற மாதிரி யார் யார் கையில என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்த, நீங்க உங்களுக்குள்ள போட்டி போட்டு 4-6 அடிச்சீங்க. ஓகே இதெல்லாம் நீங்க விளையாடினாலும் உங்களை அந்தந்த இடத்தில் உட்கார வைத்து உங்களுக்கு தேவையானதை பெற்று தந்தவன் சரி. இந்த அணியினுடைய கேப்டன் என்கிற முறையில் நான் என் கையில் இருக்கிற காவல்துறை காவல்துறை என்று அந்த காவல்துறையினுடைய சாதனைகளையும் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டினார். சொன்னார். எனவே எதிர்க்கட்சிகள் ஓகே வைப்பார்கள். அவர்கள் அரசியல் நடத்துவதற்காக ஏதேனும் 1-2 அங்கங்கே சரி. நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து அவர்கள் அரசியல் பேசுவது இயற்கை. சரி. ஆனால் அது அத்தனையும் தாண்டி தமிழ்நாடு வளர்த்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் 3.58 லட்சம், ஓகே 3,58,000 தனிநபர் வருமானத்தோடு இந்த தமிழ்நாடு இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால், சரி. இந்த 4 ஆண்டுகளில் 2 லட்சம் தனிநபர் வருமானத்தில் இருந்து 3,58,000 மாற்றி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொன்னால், ஓகே. இந்த சாதனையை நாட்டு மக்கள் வரவேற்பார்கள். சரி. மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல 2026 ஓகே. திராவிட மாடல் 2.0 தொடரும், ஓகே வெல்லும். நிச்சயமா சிந்தனை சார், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த திட்டங்கள் அப்படிங்கிறதை கடந்து சமூக நீதி பார்வைகள் அப்படிங்கிறது மக்கள் இந்த 2.0க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருப்பாங்களா? முதலமைச்சருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ஒன்று, எப்படி முதலமைச்சரை பொதுமக்கள் பார்க்குறாங்கங்கிற ஒரு கேள்வியும் பெருசாக இருக்கலாம். ஒரு 5 நிமிடத்திற்குள்ள ப்ளீஸ். ரொம்ப எளிமை. நான் அண்மையில் திண்டிவனத்தில் ஒரு தாய் தமிழ் பள்ளிக்கு போயிருந்தேன். அந்த பள்ளி மாணவர்கள் அது எய்டட் ஸ்கூல் இல்லை, அதனால் எங்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய தாளாளர் பேராசிரியர் கல்யாணி. ஆனால் அந்த மாணவர்கள் எல்லாம் ஓடி என் காதில், நீங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் ஒரு கட்டம் எனக்கு யாரை சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு தான் நான் நிதானிச்சுக்கிட்டு உறுதிட்டேன். அதாவது ஒரு தமிழ் வழி பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சாதாரண விளிம்பு நிலை மக்கள், அந்த பிள்ளைகள் கூட நீங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு இளைய தலைமுறையை கல்வி புலம் சார்ந்த நிலையிலிருந்து மாண்புமிகு முதல்வர் போய் சென்று அடைந்திருக்கிறார். அவ்வளோ தூரம் அவங்களை ஈர்த்திருக்கிறார். ஒவ்வொரு மாணவனுடைய மனசுலையும் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்மால் முடியும் அப்படிங்கிறது. அரசு பள்ளியில் சேர்றதுங்கிறது ஒரு மாதிரி அவமானம்ங்கிற மாதிரி, அதாவது அது கடைசி இடம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிற நிலை மாதிரி, இன்றைக்கி ஐயோ நம்மளாம் அரசு பள்ளியில் படிக்கலையே அப்படின்னு ஏங்குகிற அளவிற்கு, அரசு பள்ளியில் இடம் கிடைக்காதா என்று பார்க்குற அளவிற்கு இன்றைக்கி அது ஒரு நிலை. அது ஒரு இளைய தலைமுறை மனசில் கல்வி சார்ந்து எதிர்காலம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொல்ல விரும்புகிற விஷயம். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அந்த சமூக சூழல், ஒரு சாதிய பதட்டமோ மிகப்பெரிய பதட்டமோ, ஆங்கொன்றும் ஈங்கொன்றுமா வன்முறைகள், அதாவது ஒரே நாளில் ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாத்தையும் அப்படியே மாற்றிட முடியாது. ஒரு 1000 ஆண்டு காலமாக வளர்ந்துருக்கிறதுல மெல்ல மெல்ல அந்த மாற்றங்களை, ஆனால் அந்த மாற்றங்களை நோக்கிய உறுதிப்பாட்டுடனான ஒரு பயணம் நகருதான்னா உறுதியாக அது நகர்ந்து கொண்டே இருக்குது. அதுல எந்த மாறுபட்ட கருத்து, அது மற்றவர் சொல்றது வேற, நீங்க சொல்வது என்பது நிச்சயம். அதாவதுங்க, இந்திய வரலாற்றில் ஒரு அரசியலில் இவன் தான் எதிரி இவன் தான் நண்பன் அப்படின்னு கராரா, தேர்தல் என்றால் எது ஒன்றாலும் மாறலாம், அரசியல் என்றால் எதுவும் நிலையானதல்ல, அதெல்லாம் தவிடுபடியாக்கிட்டு பாஜக எங்களுடைய எதிரி முடிஞ்சு போச்சு. யாருப்பா உங்க நண்பர்? பாஜகங்கிறது மத்தியில் ஆளுகிற ஒரு மிகப்பெரிய அரசு, பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ். ஆனால் யார் உங்கள் நண்பர்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்லாமியர்கள் அமைப்புகள். இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கலாம். ஆனால் இவங்கள ஒரு கருத்தியல் தோழனாக பார்க்குற அந்த இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள், இவங்கள ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், அவர் எதிரி இவங்க நண்பர்கள் அப்படின்னு பார்க்குற பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை எவ்வளவு மிக முக்கியமான பார்வைங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். எவ்வளவு ஒடுக்குமுறை! ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது என்பது தான் தகுதி. சரி. ஆனால் இதுவே இன்றைக்கி கேள்விக்குள்ளாக்கப்படுது. எந்தெந்த அமைப்புகள் கேள்வி கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்டியூஷனல் வேல்யூ இருக்குதான்னு நமக்கு புரியல. கடந்த காலங்களில் ஏன் அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் மீதெல்லாம் இந்த கேள்வி எழுப்பப்படலை அப்படிங்கிற பயங்கரம் ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாய் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட தண்டனை தீர்ப்பு வருகிற வரை அவங்களாம் எப்படி
முதல்வராக. அப்போல்லாம் வந்து கண்ணை மூடிக்கொண்டிருந்த நீதிமன்றங்கள் இன்னைக்கு வந்து ஒரு விசாரணை நிலையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி வருதுங்கிறது. இவ்வளவு நெருக்கடி, இது அவர் பாம்புன்னு சொன்னது அவ்வளவு பாம்புகள் நரி அப்படிங்கிறதுங்க. இன்னைக்கு வந்து வித்தியாசமாக என்னன்னா, பிரபாகரனை பற்றி பேசுகிறவர்கள் அப்படின்னா உடனே தமிழர்களுடைய உணர்வு அப்படியே ஆர்வமாக போய் நிற்கும். ஆனால் அப்படியே பிரபாகரனை பற்றி பேசிக்கொண்டே பெரியாரா பிரபாகரனா மோதலான்னு சொன்னால் அதுதான் சனாதனத்தினுடைய 2.0. சரி, இப்போ சனாதனம் வந்து ஒரு போலி முகம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து பல்வேறு விதமான நெளிவு சுழிகள் வரும்போது அதை எதிர்கொள்ளுகிற ஒரு கருத்தியல் ஆளுமை தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச், குவாலிட்டேட்டிவ் சேஞ்சுன்னு சொல்லிட்டு மார்க்சியம் அடிக்கடி சொல்லுவாங்க. வெறும் அளவுகளில் ஏற்படுகிற மாற்றம் அல்ல, குணாம்சத்தில் ஏற்படுகிற மாற்றம் தான் பரிணாமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெறுமனே ஒரு குவான்டிடேட்டிவான வளர்ச்சிகளில் மாத்திரம் அல்லாமல் அனைவருக்குமான வளர்ச்சியா, உள்ளடங்கிய வளர்ச்சியா. இன்னைக்கு வந்து யாருங்க வந்து டவுன் பஸ்ஸில் யார் ரெகுலராக போவாங்க? யாராவது ஐஏஎஸ் அதிகாரிகள் போவாங்களா, இல்லை வேறு யாராவது மேட்டுக்குடி மக்கள் போவாங்களா? டவுன் பஸ்ஸில் போய் தான் இன்றைக்கி வாழ முடியும். இப்போ மேட்டுக்குடி மக்கள்கிட்ட வந்து நீங்களே காசு கொடுத்து போங்கனாலும் அவங்க போகிறதில்ல. ஆனால் அந்த சாதாரண பேருந்துகளில், நகர பேருந்துகளில் நீ எப்படி எத்தனை முறை வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த விளிம்பு நிலை மக்கள்கிட்ட போய் அது வந்து அது ரீச் ஆகுது. அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. எங்கேயோ போய் எப்படியோ நான் என்னுடைய உழைப்பை தேடிக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது தந்திருக்கிறது. ஆகவே இது தமிழர்களுடைய மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைத்திருக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. அதை எல்லாத்தையும் தாண்டி சிந்துவெளியினுடைய அது கண்டறியப்பட்ட 100வது ஆண்டு அப்படிங்கிற விஷயமும் இன்றைக்கி அதை வந்து களவாடுவதற்கு சிந்துவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு களவாடுவதற்கு சனாதனம் 2.0 முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து சிந்துவெளி நாகரிகத்தை தமிழர்களுடைய நாகரிகம்னு அதை சுவீகரிக்கவும் அதனுடைய குறியீடுகளை வந்து முறையாக படித்து அதை வந்து அறிவியல் சார்ந்து அதை நிறுவனம்னாக்கா அதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பரிசை அள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு முதல்வர் வந்து இதெல்லாம் ஓட் பேங்க் அரசியல் இல்லைங்களா? எஸ், நிச்சயமா. நிறைய ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நம்ம மரியாதைக்குரிய நண்பர் சொன்னாங்க கொரோனா அப்படின்னு. கொரோனா ஒரு பக்கம் மத்திய அரசு, இது எல்லாத்தையும் தாண்டி மிக பயங்கரமான காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகிற வெப்ப அலையும் எதிர்பாராத பெருமழை பொழியுமா, இப்படி பல்வேறு நெருக்கடிகள் நிலவி கொண்டிருக்கிற நிலையில் எதிர்கட்சிகள் வெறும் எதிர்கட்சிகளாக மாத்திரம் இல்லாமல் பாஜக அவருடைய 2.0 உள்ள வந்த பிறகு இன்னைக்கு மரியாதைக்குரிய தம்பி விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரி, எனக்கு என்னமோ திடீர்னு வந்து ஒரு ஃபைன் மார்னிங் ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு வேஷம் போட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சு. இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் நடந்த எதை பற்றியும் திரும்பி அப்படியே 1000 பேர் ஈழத்தில் ஆயிரக்கணக்கு கொத்தா கொலை நடந்த போதும் சரி, பல்வேறு விஷயங்கள் நிகழ்ந்த போதும் சரி, எதை பாபரி மசூதி இடிக்கப்பட்ட போதும் சரி, இங்கே பல்வேறு விதமான எதை பற்றியுமே ஒரு சிறு வார்த்தை கூட திரும்பி கூட பார்க்காத ஒருவர் திடுமென நான் ஒரு ஆட்சியை, அப்போ இதெல்லாமே சனாதனத்தினுடைய 2.0 வருது. அப்போ இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு ஒரு பேராளுமையாக இன்று மாண்புமிகு முதல்வர் இருக்கிறார். அவர் சுட்டி காட்டுகிற எதிரி எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் சரி, கைகோர்த்திருக்கிற தோழர்கள் எவ்வளவு சாமானியர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கருத்தியல் வலிமையின் அடிப்படையில் தான் திராவிடம் 2.0 அப்படிங்கிறது. ஸ்டாலின்னா திராவிடம், திராவிடம்னா ஸ்டாலின் என்று நாளை தமிழகம் சொல்லும். நிச்சயமா. ஹரிஷ் முகமது, அதை ரொம்ப சுருக்கமா நேரமில்லை 2 நிமிடத்திற்குள்ள. இப்போ சார் பேசும்போது கூட சொன்னாங்க மோடி 3.0 ஆல்ரெடி இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு அதிமுகவும் இங்கே வந்து களமாட இருக்கிற போது 2.0 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக இங்கே களமாட முடியும்னு நினைக்கிறீங்க, அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 100% அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பார்க்குறோம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து என்றைக்குமே ரிலீஜியஸ் பாலிட்டிக்ஸையும் காஸ்ட் பாலிட்டிக்ஸை தாண்டி சமூக நீதி பயணத்தின் பால் நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால தான் இந்த பகுத்தறிவு மண்ணில் எவ்வளவு பெரிய முயற்சிகளை சனாதன கும்பல்கள் வந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்தால் கூட அண்ணன் கடைசியாக சொன்ன மாதிரி விஜய் போன்றவர்களினுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது விஜயே அறிந்து கொள்ள வேண்டிய காலச்சூழலை இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இன்றைய மக்கள் வந்து வெறும் பகுத்தறிவை தாண்டி வெறும் இவர்கள் நடிகர்களுடைய பிம்பத்தை வச்சே அவர்கள் ஓட்டு வாங்கிடலான்னு சனாதன கும்பல் நினைக்குது பார்த்தீங்களா? அதற்கு ஒரு சம்மட்டி விழக்கூடிய ஒரு தேர்தலாக தான் 2026 நம்ம பார்க்கணும். அது மீறி
தமிழ்நாட்டில் அண்ணன் சொன்ன மாதிரியும் சரி, அண்ணன் கான்ஸ்டன்டைன் சொன்ன மாதிரியும் அதனுடைய பரவலாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியில பங்கு பெறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மனிதர்கள் தான். ஏன்னா அவர்களுக்கு அதனுடைய பலன்கள் வந்து சென்று சேர்ந்திருக்குது. அதனால மட்டும்தான் அந்த வளர்ச்சி விகிதம் இல்ல பலம் நிறைய இருக்கிறது. குற்றச்சாட்டுகள் திரும்ப திரும்ப ஒரு ஊழல்னு சொல்லி அடையாளப்படுத்துறதோ இல்ல நீதிமன்ற வழக்குகளை வந்து திரும்ப திரும்ப அமைச்சரவையை களங்கப்படுத்துறதோ, கலைஞர் அவர்கள் மேல சொல்லாத ஊழல் குற்றச்சாட்டுகளே கிடையாது. இதுவரைக்கும் ஒற்றை சார்ஜ் ஷீட்டை கூட கலைஞர் அவர்களுடைய என்டையர் அரசியல் வரலாற்றுல வாங்கினது கிடையாது. ஆனா இதே அரசியல் தமிழக அரசியலினுடைய சூழ்நிலையில யாரு A1 குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு கடைசி காலகட்டத்தில் சிறை சென்றார் அப்படிங்கறத தமிழக மக்கள் மறுக்கிறதுக்கும் மறுதளிக்கிறதுக்கும் இல்லை. அப்படி இருக்குங்கும் போது இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து ஒரு சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து ஒரு சமூக நீதி பார்வையில செலுத்தக்கூடிய இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலேயே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தமிழக மக்களுக்கு, அதனால மட்டும்தான் உங்களுக்கு பெர் கேபிட்டா வந்து 2.5 லட்சத்துல இருந்து 3.25 லட்சமாக முன்னேற முடியும். பெர் கேபிட்டாங்கிறது இன்றைய இவங்க நிதி அமைச்சகத்திலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் இந்த சுழற்சி முறை பொருளாதாரத்துல பங்கு பெற்றால் மட்டும்தான் அந்த பெர் கேபிட்டா இன்கம் உருவாக முடியும். அப்போ அது டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் யாரை பண்ணியிருக்குன்னா தமிழக மக்களை பண்ணியிருக்குங்கிறது தான் டேட்டா சொல்லுது. அப்போ இந்த டேட்டா போய் சொல்லாது. இந்த டேட்டாவினுடைய பலனை திராவிட முன்னேற்ற கழகம் இனி 1 வருட காலத்தை தாண்டி 2.0ங்கிறதுல மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்யுங்கிறது நம்மளை போன்றவர்களுடைய ஒரு பார்வையா இருக்குது. அதை கூடிய விரைவில் நிகழ்த்தி காட்டுவார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றமும் இல்லை. நிச்சயமா நீங்க எல்லாரும் பேசும்போது துணை கேள்வி அடுத்தடுத்து நிறைய இருக்குது. ஆனால் நேரமின்மையால் முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.